ஏங்க உங்களுக்காக செம்ம மேட்ரு ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. என்னன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்கல்ல, இது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய 200 அடி ஆழத்தில் தோண்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டிங்க. அதில் மழைநீரில் வரும்போது அந்த தொட்டியில் சேமித்து வச்சுக்கலாம். அதுக்காகவே 200 அடி ஆழத்தில், எப்படி 200 அடி ஆழத்தில் இந்த பள்ளத்தை தோண்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு நினைக்காதீங்க. அரசு அனுமதி இல்லாமல், அதாவது அரசு அனுமதி கொடுத்து 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலுமே 200 அடி ஆழத்தில் கல்குவாரியில் பள்ளம் தோண்டி அங்கே கனிம வள கொள்ளை நடந்துருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாமல் 5 கடத்தல் லாரியை பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுபோக அதுக்கு சார்ந்தவங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்ட்டா, அரசு அனுமதி காலம் முடிஞ்சு 3 வருஷமாச்சு. புதுசாக அரசு பதவி ஏற்றி கிட்டத்தட்ட 1 மாதம் கூட முடியல. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பதவி காலம் முடிஞ்சும் ஏன் அதை கண்டுபிடிக்காம விட்டாங்களா, இல்லை கண்டுபிடிக்க விடாமல் தடுத்தாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் புதுசாக பதவி ஏற்று 1 மாதம் கூட முடியல. அதுக்குள்ள ஒவ்வொரு கனிம வள கொள்ளைகளும் கடத்தல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் புதுசாக பதவி ஏற்று தளபதி விஜய் அவர்களோட ஆட்சியில் எல்லாமே கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரவேற்புக்குரியது. ஆனால் நமக்காக 200 அடி ஆழத்தில் ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அது எதுக்காக இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இதை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.